வீடியோக்குள்ள போலாம். ஓபன் பண்ணா பனி நிறைந்த ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அங்க ஒரு மர வீடு இருக்கு. அந்த வீடு பக்கத்துல ஒரு குட்டி பையனும் ஒரு கிங்காங்கும் கண்ணாமூச்சி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த மர வீட்டுல இருந்து யாரோ கத்துற மாதிரி தெரியுது. பாட்டி அப்படின்னு அந்த குட்டி பையன் கத்த. கட் பண்ணா அந்த மர வீட்டுக்குள்ள சிலர் அந்த வயசான லேடிய ஏதோ கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கும்பல்ல ஒருத்தன் சிஸ்டம்ல ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த வயசான லேடி உனக்கு என்ன வேணும்னு கேட்க, பவர், எனக்கு பவர் வேணும், இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண எலமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்ல, அந்த வயசான லேடி நீ எதை பத்தி பேசுற எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, அந்த முகமுடி போட்டவன் உனக்கு தெரியும் பிரைமல் ஸ்டோனை பத்தி தான் நான் கேட்கறேன்னு உனக்கு தெரியும், அதோட லொகேஷன்ஸ் கல்லைகள் எங்க இருக்கு உனக்கு மட்டும் தான் தெரியும், மரியாதையை அதை சொல்லிடு அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். அந்த வயசான லேடியோடைய லேப்ல இருக்க ஆசிட் அந்த பொருட்கள் எல்லாம் உடைச்சு அந்த லேடிய பயமுறுத்திட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த குட்டி பையனும் கிங்காங்கும் உள்ள வராங்க. அந்த கிங்காங்க பார்த்த இவன் மிரண்டு போறான். காங்க நீங்க மறு உருவாக்கம் செஞ்சிட்டீங்களா அப்படின்னு ஷாக் ஆகி நிக்கிறான். காங்க பார்த்து மிரண்டு போன அவன் பக்கத்துல இருக்க கன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தவறுதலா பக்கத்துல இருக்கிற ஆசிட்ல கையை விட்டுற அவன் கை பொசுங்கி போகுது. அப்படியே அந்த பதட்டத்துல சுத்தி இருக்க ஆசிட்ல தட்டி விட அப்படியே அந்த இடம் ஃபுல்லா எரிய ஆரம்பிக்குது. காங்கு அதுக்கப்புறம் அந்த லேடி யாருன்னா அவங்க தான் நான் முன்னாடி இன்ட்ரோல சொன்ன மாதிரி அந்த லானா ஜெஸ்கின்ஸ் அப்படின்றவங்க. ஸோ அந்த லேடி அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் தான் அவங்களுடைய பேரன் ஜேசன். இவங்க காங்கு, அவங்க அந்த லேடி, அந்த குட்டி பையன் ஜேசன் 3 பேரும் அந்த மர வீடை விட்டு வெளியில வந்து விழுகுறாங்க. அந்த இடம் வெடிச்சு சுக்குநூறா போகுது. அதை பார்த்த லானா ஜெக்கின்ஸ், காங் இது உனக்கு சேஃபான இடம் கிடையாது, உன்னை நான் உன் இடத்துக்கே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா ஜேசன் வளர்ந்துடுறான். அவனுடைய கிளாஸ்ல உட்காந்து அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு ப்ரொஃபஸர் அவனை தட்டி எழுப்பி விடுறாரு. அதை பார்த்த ஜேசன் சாரி ப்ரொஃபஸர்ல போட்டா அப்படின்னு சொல்றான். பக்கத்துல பார்த்தா அவனோட ஃப்ரெண்டும் தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த ப்ரொஃபஸர் திட்ட அப்படியே அங்க வந்து ஒரு கலகலப்பா பசங்க எல்லாம் சிரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ப்ரொஃபஸர் சம்திங் ஏதோ ஒரு இண்டிஜினியஸ் மக்களை பத்தின ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச்சை பத்தி இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ப்ரொஃபஸர் ஜேசன் கிட்ட ஏதோ பிரைமல் ஃபோர்ஸை பத்தி ஒரு கேள்வி கேட்க அதுக்குள்ள பெல் அடிச்சிடுறாங்க. அன்னைக்குதான் செமஸ்டர் முடிகிற நாள், கடைசி கிளாஸ் அவர். ஸோ எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. சரி உங்களை அடுத்த செமஸ்டர்ல மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கிளம்புறாரு. ஜேசன் கிளம்ப பார்க்க அப்போ ஜேசன் ஒரு நிமிஷம் ஆஃபீஸுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் போறாரு. கட் பண்ணா ஜேசன் ப்ரொஃபஸரை அவரோட ஆஃபீஸ்ல மீட் பண்றான். ப்ரொஃபஸர் இந்த வாட்டி உன்னோட ட்ரிப்புக்கு என்னையும் கூட்டிட்டு போவியா அப்படின்னு கேட்க, இல்ல என் கிராண்ட் மதர் வந்து அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்க யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி ஜேசன் சொல்ல, நான் உனக்கு ரொம்ப வருஷமா தெரிஞ்சவன், என்னை வந்து நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்ல, சரி நான் கிராண்ட் மதர்கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேசன் அங்க இருந்து போயிடுறான். கட் பண்ணா ஜேசன் அவனுடைய ஃப்ரெண்டு எரிக்கும் வெளியில ஜாலியா அப்படியே கலகலப்பா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கலகலப்பா பேசிட்டு இருக்கும்போது ஜேசன் அந்த ப்ரொஃபஸரும் நம்ம கூட வராருன்ற மாதிரி சொல்ல, எரிக்கு அந்த ப்ரொஃபஸர் மேல நம்பிக்கையே கிடையாது, எனக்கு என்னமோ அவர் மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதை பார்த்த ஜேசன் இல்ல அவர் நம்பலாம், அவருடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றான். கட் பண்ணா நைட்டு ஜேசன் அவனுடைய கிராண்ட்மாவுடைய சீக்ரெட்டான ஒரு வெப்சைட்ல மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த மெயில்ல ப்ரொஃபஸர் ஆன்சர் பண்ற மாதிரி தெரியுது, சம்திங் ஏதோ ஹேக் பண்ணிட்டார் போல. ஸோ இவன் வந்து இன்னொரு ஆள் அந்த ப்ரொஃபஸரை கூட்டிட்டு வரலாமான்னு கேட்க, அதுக்கு இந்த ப்ரொஃபஸர் அந்த மெயில் ஐடி ஹேக் பண்ணி எஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு வில்லத்தனமான ஒரு சிரிப்பை போடுறாரு. கட் பண்ணா ஜேசன் அவனுடைய ஃப்ரெண்டு எரிக்கு அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஸர்ல போட்டா 3 பேரும் எரிக்குடைய அப்பாவுக்கு சொந்தமான ஒரு ஃபிளைட்ல ஸ்கல் ஐலாண்டை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. 3 பேரும் எப்படியோ ஒரு சில தடங்கள் எல்லாம் கடந்து ஸ்கல் ஐலாண்டுக்குள்ள சேஃபா போய் லேண்டும் ஆகிடுறாங்க. லேண்டிங்ல கொஞ்சம் சிக்கல் இருந்தாலும் சேஃபா லேண்ட் ஆகிடுறாங்க. ப்ரொஃபஸர் கீழே இறங்கி சுத்தி இருக்கிற அந்த இயற்கை அழகு, அங்க அந்த ஸ்கல் ஐலாண்ட்ல இருக்கிற டைனோசர் விசித்திரமான விலங்குகள்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ எரிக்கு பின்னாடி பார்த்து, ஆமா பின்னாடி ஒரு டீரெக்ஸ் நிக்குது அப்படின்னு சொல்ல 3 பேரும் அந்த டீரெக்ஸை பார்த்து செதறி ஓடுறாங்க. ப்ரொஃபஸரும் எரிக்கும் ஒரு ஓரமா சேஃபா ஒதுங்கி பதுங்கிடுறாங்க. ஆனா இந்த டீரெக்ஸ் ஜேசனை விடாம துரத்திக்கிட்டு போகுது. ஜேசன் அந்த டீரெக்ஸ் கிட்டேந்து அப்படி இப்படின்னு எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ தடிக்கு கீழே விழுகிறான். மறுபடியும் எந்திரிச்சு ஓட பார்க்க யார் மேலேயும் முட்டி கீழே விழுகிறான். வந்து பார்த்தா அவன் முன்னாடி நின்றுகிட்டு இருக்கிறது காங்கு. காங்க பார்த்தவனே காங் அப்படின்னு சொல்ல, காங்கு ஃபர்ஸ்ட் ஜேசனை ரெக்கக்னைஸ் பண்ணல. அவனை கையில தூக்கி அவனை ஸ்மெல் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓ இது நம்ம ஜேசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரெக்கக்னைஸ் பண்ணுது. காங்கு உடனே டீரெக்ஸை முறைச்சு பாக்குது. அதுக்கப்புறம் தாவி அதை 4 புரட்ட அந்த டீரெக்ஸ் காங்க பார்த்து பயந்து ஓடியே போயிருது. ஜேசன் காங்கு கிட்ட பேசிட்டு இருக்க. அப்போ சீக்கிரமா காங்க கூட்டிட்டு என் இடத்துக்கு வா அப்படின்னு அவனுடைய கிராண்ட்மா சொல்றாங்க. என்னுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போனன் வா அப்படின்னு ஜேசன் சொல்ல, காங்கு ஜேசனை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புது. இந்த பக்கம் பார்த்தா எரிக்கும் ப்ரொஃபஸரும் பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி ஒரு சேபர் டூத்டு டைகர் நின்றுகிட்டு இருக்குது. அப்போ
ஒண்ணு இல்ல சாம்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபல் இனத்தை சேர்ந்த பொண்ணு அங்க இருந்து குதிக்கிறா. அந்த சைபர் டூத் டைகரை பார்த்து எனக்கு அவங்க மேல நம்பிக்கை கிடையாது, ஆனா ப்ரொஃபசர் ஜக்கின்ஸ் இவங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு இவங்களையும் கூட்டிட்டு அங்கிருந்து ஜேசனுடைய கிராண்ட்மா இருக்கிற இடத்துக்கு நகர்றாங்க. கட் பண்ணா காங்கு அதோட இடத்துல கெத்தா அதோடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்க ஜேசனும் அவனுடைய கிராண்ட்மாவும் பேசிட்டு இருக்காங்க. கிராண்ட்மா எதுக்கு மூணாவதா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தேன்னு கேட்க, நான் தான் உங்களுக்கு மெயில் பண்ணேன், நீங்க கூட எஸ்ன்னு மெசேஜ் பண்ணீங்களேன்னு சொல்ல, என்ன புது புது கதையா சொல்றேன், ஆல்ரெடி போன தடவை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுல, நம்ம வேற பிரைமல் ஸ்டோனை லொகேட் பண்ணிட்டு இருக்கோம், இந்த இடம் யாருக்கு தெரியக்கூடாது, நம்ம நிறைய விஷயங்களை சொல்ல ஜேசனும் எனக்கு தெரியும், அவரை நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அந்த பொண்ணு எரிக்கையும் ப்ரொஃபசர் லெப்போட்டாவையும் கூட்டிட்டு வருது. அந்த ப்ரொஃபசர் லெப்போட்டா பார்த்தவனுமே காங்கு கொஞ்சம் வியர்டா பிஹேவ் பண்ணுது. ஆக்ரோஷமா கத்தி அவரை அட்டாக் பண்ண போகுது. காங்க பார்த்து எல்லாரும் செதற கரெக்டா காங்கு அந்த லெப்போட்டாவை அட்டாக் பண்ண போக ஜேசனுடைய கிராண்ட் மதர் குறுக்க பாஞ்சு காங் நிறுத்து அப்படின்னு சொல்ல, அதை பார்த்த காங்கு கோவமா நெஞ்சில டமார் அடிச்சுக்கிட்டு அந்த குகையிலிருந்து வெளியில ஓடிடுது. காங் இந்த மாதிரி நடந்துக்கிறத பார்த்த கிராண்ட்மா ஜேசன் கிட்ட, இத்தனை வருஷ காலத்துல காங் இந்த மாதிரி வீடா நடந்துகிட்டதே கிடையாது, எனக்கு காங்குடைய இன்ஸ்டிங் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்ல ஜேசன், இல்ல அவரை நம்பலாம், அவரோட ஃப்ரெண்டு தான், அவர் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்ல, நான் அவரை பத்தி கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்மா அந்த பக்கம் போயிடுறாங்க. கட் பண்ணா ஜேசனும் எரிக்கும் காங்க சமாதானப்படுத்த போறாங்க. காங்கு ஒரு கிளிஃப் மேல உயரத்துல போய் கோச்சிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா கிராண்ட்மாக்கு தெரியாமையே இந்த ப்ரொஃபசர் அவங்களுடைய சிஸ்டம்ல ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்கான். அவன் நோண்டிக்கிட்டு இருக்க நேரம் சரியா கிராண்ட்மாவும் அங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, என்ன மறந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கையில போட்டிருக்க கிளவுஸை கழட்டி காமிக்கிறான். அவன் கையில ஆசிட் காயம் இருக்கிறத பார்த்த கிராண்ட்மாக்கு, இதுக்கு முன்னாடி அந்த மர வீட்டுல இருக்கும் போது வந்து அட்டாக் பண்ணி ஆசிட்ல கை வெந்து போன ஆளு நீ தானே, நீ என் பேரனை ஏமாத்தி இங்க வந்துட்டியா, மறுபடியும் ஏன் இங்க வந்த, எதுக்கு வந்த, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கிராண்ட்மா கேட்க, வேற என்ன வேணும், இந்த சைபர் லிங்க் டெக்னாலஜி நான் எடுத்துக்கிறேன், அதோட பிரைமல் ஸ்டோன் இருக்கிற இடத்தையும் சொல்லிடு அப்படின்னு சொல்ல, அதை பார்த்த கிராண்ட்மா அவனுக்கே தெரியாம நைஸா ஒரு கேமரா ஆன் பண்ணி இங்க நடக்கிறத ஜேசனுக்கு டெலிகாஸ்ட் பண்றாங்க. அதை பார்த்த ஜேசன் காங்க கூட்டிக்கிட்டு வேகமா அந்த இடத்தை நோக்கி வர்றான். அப்போ அந்த ப்ரொஃபசர் அந்த சைபர் லீக் டெக்னாலஜியை பத்தி கேட்க, அது இன்னும் முழுசா தயாராகல, ஆனா முழுசா தயாராகிட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய டிஎன்ஏவை மற்ற அனிமல் மேல யூஸ் பண்ணும்போது அந்த 2 டிஎன்ஏவும் மெர்ஜ் ஆயிடும், ஒரே உருவமா மாறிடும், லைக் ஏப் அப்படின்னு சொல்ல, அத மைக்ரோஃபோன் வழியா கேட்ட ஜேசன், அப்பனா என்னாலையும் காங்கோட மெர்ஜ் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறான். இந்த ப்ரொஃபசர் அங்கிருந்து அந்த சைபர் லிங்க் டெக்னாலஜி எஸ்கேப் ஆகிற நேரம் கரெக்டா அந்த ஸ்ட்ரைபல் பொண்ணும் சாம்டார்ன்ற அந்த சைபர் டூத் டைகரும் வந்துருது. கூடவே காங்கும் அங்க வந்துகிட்டு இருக்குது. அதை பார்த்த அந்த ப்ரொஃபசர் எஸ்கேப் ஆக பார்க்க அந்த சைபர் டூத் டைகர் அவனை லாக் பண்ணுது. சரியா அந்த சைபர் லிங்க் டெக்னாலஜி யூஸ் பண்ண அந்த ப்ரொஃபசர் டிஎன்ஏ மெர்ஜ் சீக்வன்ஸ் ஆக்டிவேட் பண்ண அந்த சைபர் டூத் டைகரோட இவனுடைய டிஎன்ஏ மெர்ஜ் ஆகி ஒரு பயங்கரமான சைபர் டூத் மான்ஸ்டரா அவன் உருவாகிறான். காங்கு கரெக்டா வர இந்த மான்ஸ்டர் அந்த காங்க அப்படியே தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுது. அதை பார்த்த எரிக்கும் ஜேசனும் அவங்க பாட்டி கிட்ட என்னன்னு கேட்க, பாட்டி இந்த மாதிரி அவன் அந்த சைபர் லீக் டெக்னாலஜியை சாம்டார் மேல யூஸ் பண்ணிட்டான், ஒரு மான்ஸ்டரா மாறிட்டான்னு சொல்ல 3 பேரும் அந்த மான்ஸ்டரை ஃபாலோ பண்ணி போறாங்க. அந்த ப்ரொஃபசர் மனுஷங்க மாதிரி டாக்டிக்கலா சண்டை போடுறதுனால காங்காட அந்த சைபர் டூத் மான்ஸ்டரை சமாளிக்க முடியல. அதை பார்த்த ஜேசன், நான் காங்கோட இணையறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த சைபர் லிங்க் டெக்னாலஜி மூலமா டிஎன்ஏ மெர்ஜ் சீக்வன்ஸை யூஸ் பண்ணி காங்கோடைய ஒன்னா மெர்ஜ் ஆகிடுறான். காங்கோட ஒன்னா மெர்ஜான ஜேசன் அந்த சைபர் டூத் டைகரை போட்டு சாத்துன்னு சாத்துறான். ஏன்னா ஜேசன் ஒரு கராத்தே பிளாக் பெல்ட். அந்த சைபர் டூத் டைகரால ஜேசனை சமாளிக்க முடியல. செம்மையா அடி வாங்கின அந்த சைபர் டூத் மான்ஸ்டர் அங்கிருந்து தப்பிச்சு ஓடிடுது. இந்த பக்கம் காங்கு பிளஸ் ஜேசன் இவங்க 2 பேரும் ஒரே பாடியை அட் அ டைம் கண்ட்ரோலுக்கு ட்ரை பண்றதுனால சம்திங் அங்க ஏதோ ஃபால்ட் ஆகி ஜேசன் கரெக்டான நேரத்துல அந்த காங்கோடைய உடம்புல இருந்து பிரிஞ்சிடுறான். நல்ல வேலையா யாருக்கும் எதுவும் ஆகல. ஜேசன் காங்க பார்த்து, என்ன நண்பா எதுவும் ஆகல உனக்கு அப்படின்னு கேட்க, காங்கு ஜேசனை பார்த்து உருன்ட்டு முறைக்குது. ஏன்னா ஜென்னுடைய உடம்ப கண்ட்ரோல் எடுக்கிறது ஒரு காரணம், அதே மாதிரி எதிரிய உள்ள கூட்டிட்டு வந்துட்டால அதுவும் ஒரு காரணம். அது ரெண்டுமே காங்குக்கு பிடிக்கல. அதை பார்த்த ஜேசன், கவலைப்படாத, இதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து அந்த சேபர் டூத் மான்ஸ்டர் பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த இடத்துல டு பி கண்டினியூன்னு போட்டு எபிசோட் 1 முடிக்கிறாங்க. ஸோ அந்த ப்ரொஃபசர் எப்படியோ ஏமாத்தி ஸ்கல் ஐலண்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். இப்போ அந்த சாம்டார்ன்ற சேபர் டூத் டைகர் வேற அவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இப்போ இவன் அடுத்து என்ன பண்ண போறான், இவனை எப்படி இவங்க சமாளிக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். ஆர்வமா காத்துருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது